இப்போ உள்ள குழந்தைங்களுக்குலாம் இது பிடிக்குதான்னு தெரியல. பட் 90ஸ் கிட்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச டீ கடை முட்டைகோஸ் ரெசிபி தான் பண்ண போறோம். சின்ன வயசு ஞாபகம் அப்படியே வருது. பாருங்க வெளிய நல்ல கிரிஸ்பியா, உள்ள நல்ல சாஃப்ட்டா ஏர் பபிள்ஸ்லாம் இறங்கி கேக் மாதிரியே இருந்துச்சு. முட்டைகோஸ் பண்றதுக்காக நம்ம எடுத்து வச்சிருக்க சர்க்கரை, ஏலக்காய் இந்த 2யுமே திரிச்சு ஃபைன் பவுடரா எடுத்து வச்சுக்கலாம். இந்த முட்டைகோஸ்ல பொதுவாவே மீடியம் ஸ்வீட்னஸ் தான் இருக்கும். ஓவரா இருக்காது. ஸோ நான் 100 கிராம் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணுனா எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா அதுல எண்ணெய், பாலு, முட்டை, கொஞ்சமா உப்பு, பேக்கிங் சோடா இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா பீட் பண்ணிட்டு அதுல மைதா, கடலை மாவு இந்த 2யும் சேர்த்து நல்லா திக்கா மாவு மாரி பிசைஞ்சு ஒரு 2 மணி நேரம் ஊற விட்டுருங்க. தண்ணியா ஆயிறக்கூடாது அந்த பேட்டர். அதுக்கப்புறமா எண்ணெய் மிதமான சூட்ல தான் இருக்கணும். கையில லைட்டா எண்ணெய் தொட்டு ஒரு ரவுண்ட் பால் மாதிரி ரெடி பண்ணி அதுல போட்டு மீடியம் ஹீட்ல வச்சு ஃப்ரை பண்ணுங்க. அது மேல வெடிப்பு ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். நம்மளே போடணும்னு அவசியம் இல்ல. இத ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு ஒரு 1/2 அன் ஹவர் கழிச்சு சாப்பிடுங்க. ஏன்னா உடனே சாப்பிடும்போது அந்த கிறிஸ்பினஸ் தெரியாது. ஆறுனதுக்கு அப்புறம் தான் அதோட கிறிஸ்பினஸ் தெரியும். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.